மனுஷனா பிறந்த நம்ம கடவுள்கிட்ட 1000 வரன்களை கேட்போம். ஆனால் அதில் ஒரு 10 வரன்கள் கூட கேட்குற நேரத்துக்கு நிறைவேறதே கிடையாது. ரொம்ப ரேரு தான். அது ஏன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம குழந்தையா இருக்கும்போதிலிருந்து இப்போ வரைக்குமே நம்ம அப்பா அம்மா கிட்டேயே நம்ம எவ்வளோ விஷயங்களை கேட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ மழை டைமில் ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குது. எந்த பேரண்ட்ஸ் உடனே வாங்கி தருவாங்க? வாங்கி தர மாட்டாங்க. மழை டைமு சளி பிடிக்கும் வேணாம் சொல்லுவாங்க. இதே ரொம்ப வெயில் டைமில் ஒரு குழந்தை வந்து கொடை பிடிச்சு எந்த அளவுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போவாங்க. வெயில் டைமில் ஒரு குழந்தை நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் போவேன்னு சொன்னால் எந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடம்புல சரியில்லாத சமயத்தில் அந்த குழந்தை வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி வெளியில் விளையாட போவேன், இப்படியெல்லாம் சொன்னால் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்துவாங்க. ஏன்னா அது அந்த டைமில் நடந்தால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு அது செட் ஆகாது. அதனால் இன்னும் பல பிரச்சனைகள் வரக்கூடும். சரியா? இப்போது நம்ம உடம்பை படைச்சது நம்ம அப்பா அம்மா. ஏன்னா அப்பா அம்மாவால் தான் நம்ம உடம்பு வந்துட்டு உருவாகி அம்மா வயிற்றுக்குள்ளே 10 மாதம் இருந்திருக்கோம். அந்த உடம்புக்கு உயிர் கொடுத்தது யார்? கடவுள். இப்போ வந்துட்டு உடம்பை படைச்ச அப்பா அம்மாக்கே நம்ம மேலே அவ்வளோ அக்கறை இருக்குங்கும்போது அந்த உடம்புக்கு உயிரை கொடுத்த கடவுளுக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ அக்கறை உள்ளவங்க நம்ம கேட்குற நேரத்துக்கு ஒரு பொருள் கிடைக்கலைன்னா அது எப்போ நமக்கு கிடைச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த டைமில் கொடுப்பாங்க. பட் நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. கேட்ட உடனே ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு கடவுளே இல்லை, கடவுள் போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டேன், நான் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன், பட் எனக்கு அது கொடுக்கவே இல்லையே, அது கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக நிறைய பேர் குழந்தை விஷயத்துலலாம் நான் எவ்வளோ மன்றாடி கேட்டேன், எனக்கு இன்னும் தரலன்னு சொல்லிட்டு கடவுளை எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா குழந்தைகள்ங்கிறது வந்துட்டு நம்மளோட ஜென்ரேஷனை வளர்க்குறது. கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்போ கொடுக்கணும்னு சொல்லி. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக நமக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு தெரியாதா நமக்கான ஒரு உயிரை எப்போ வந்து நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி? கண்டிப்பாக பொறுமையாக நம்பிக்கையோடு காத்துருங்க. எல்லாருக்கும் அவங்களோட தேவை என்னவோ அதை வந்து கடவுள் செய்வார். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அது டிலே ஆகுது. இல்லை ஒருத்தவங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து ஒரு காசு வர வேண்டியதாக இருக்கும், அது டிலே ஆகும். இப்போ நீங்கள் எதிர்பார்க்க நேரத்துக்கு வரலைன்னா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. அந்த டைமில் தேவைக்கு வந்து சேரும்லாம் அர்த்தம். அது கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து எது எப்போ கிடைக்கணுமோ அதை அப்போ கொடுப்பாரு. தக்க சமயத்தில் வந்து உதவுவார். ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக கடவுள் நம்பிக்கையோடு காத்திருங்க. கண்டிப்பாக கடவுள் கைவிடவே மாட்டார்.